श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। निरालंब उपनिषत् சென்ற வகுப்பில் ஈஸ்வரன் ஜீவன் பிரகிருதி என்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம், முக்கியமானது. இப்போது 7வது மந்திரம் 6வது மந்திரம், அதில் எப்படி ஆத்மாவின் மீது ஒரு கற்பனை ஏற்படுகிறது என்பதை சொல்லுது. அப்புறம் 7வது மந்திரம் கர்மம் என்றால் என்ன, 8வது மந்திரம் 7வது மந்திரத்தில் அகர்மம் என்றால் என்ன, கர்மம் அகர்மம் ரெண்டையும் சொல்லுது. பகவத்கீதையில் அதை நடிக்க நம்ம பகவான் தெளிவாக சொல்கிறார். 8வதில் ஞானம் என்பதை பற்றி சொல்லுது. இந்த தலைப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 6வது மந்திரம் ஆத்மாவின் மீது அந்த கரணம் எப்படி சுமத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மந்திரத்தை நம்ம பார்ப்போம். न चर्मणो न रक्तस्य न मांसस्य न च अस्तिनः न जादिर् आत्मनो जादिर् व्यवहार प्रकल्पिता. न சர்மனோ, சர்மம் என்றால் தோல், தோல் இல்லை. ந ரத்தஸ்ய, இரத்தத்தினுடைய தன்மையும் அதில் இல்லை. அஸ்யன் போடும்போது அதன் தன்மை, இரத்தத்தினுடைய தன்மையும் இல்லை. ந மாம்சஸ்ய, மாமிசத்தின் தன்மையும் அதில் இல்லை. எதில் இல்லை அப்படின்னா ஆத்மாவில் இல்லை. நச்ச அஸ்தினக, அஸ்தின எலும்பு, அஸ்தி கரைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நச்ச அஸ்தினக, எலும்பும் இல்லை, தோலும் இல்லை, இரத்தமும் இல்லை, மாமிசமும் இல்லை, எலும்பும் இல்லை. ந ஜாதிர் ஆத்மனோ, ஆத்மாவின் மீது ஜாதியும் இல்லை. அப்போ ஜாதியெல்லாம் எங்கேருந்து வந்தது? விவகார பிரகல்பிதா, ஜாதிஹி விவகார பிரகல்பிதா என்ற சொல்ல நம்ம பார்க்க போகிறோம். பிரகல்பிதம் அப்படிங்கிறது என்ன என்றதை பார்க்கலாம். ஆத்மாவுக்கு உடல் இல்லைன்னு சொல்ல வரார். அதனால தான் சர்மம், இரத்தம், மாமிசம், எலும்பு என்று சொல்கிறார். அப்புறம் அதன் அடிப்படையில் தான் ஜாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி, உயர்ந்தவர், தாழ்ந்தவர், பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரன், பிரம்மச்சாரி, கிரகசன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி, இதெல்லாம் பிரகல்பிதம்ங்கிறார். ஆத்மாவின் மீது நாம் கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம்.
ஆத்மா என்றால் என்னன்னா நான். ஆத்மாங்கன்னு சொன்ன உடனே நாம் ஆத்மாவை பற்றி பகவத்கீதையில் சொல்லப்பட்டது கத்தியால் வெட்டப்படாது, நெருப்பில் சுடப்படாது, அந்த மாதிரியெல்லாம் யாரையோ பற்றி யோசிக்கக்கூடாது, நானும் நினச்சிக்கணும். நம்மெல்லாம் முக்தி அடையிறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த தகவலை வந்து தலையில் சுமக்கிறதுக்கு இல்லை. தன்னை ஒருவன் எப்படி உணரணும்? ஆத்மா நான் என்று சொல்லிக்கொள்பவன் ஆத்மாவின் தன்னை தான் எனதுன்னு ஏற்றுக்கணும். இப்போ ஆத்மாவுக்கு இது இல்லைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் இது ஆத்மாவுக்கு இது இல்லைன்னு இதெல்லாம் சொல்கிறாங்க? ஏன்னா ஆத்மாவில் இருக்க தான் நீ நினச்சிட்ருக்கிற, அதாவது உன்னில் இருப்பதாக நான் நினச்சிட்ருக்கிறேன். எனக்கு ரத்தம் இருக்கிறது, ரத்த பரிசோதனை செய்யுங்க. என்னுடைய தசை வீக்காக இருக்குது, இப்போ நான் பலவீனன். அப்புறம் தோல், நான் கருப்பாக இருக்கிறேன், அதுக்காக ஏதாவது க்ரீம் எதாவது இருக்குங்களா? நான் கருப்பாக தான் இருக்கிறேன், அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருந்தது, அது ஒரு பிரச்சனை. வெள்ளையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கருப்பாக இருந்தால் பிரச்சனை. கருப்பில் நான் கொஞ்சம் வெள்ளை வந்துருக்குது சார், பரவாயில்ல, க்ரீம் போட்டதுனால விளைவு அப்படின்னு. இல்லை, அது லியூகோடெர்மா. அது வந்து வெளி உலகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு வருத்தப்படுறாங்க. லியூகோடெர்மா இருக்கவங்களுக்கு மனசில் எப்பேற்பட்ட துக்கம் இருக்கும் தெரியுங்களா? எல்லாரும் உத்து பார்க்குற மாதிரியே இருக்கும். எங்கேயோ நெத்திலையோ புருவத்திலையோ உதட்டிலையோ அங்கே தான் யூஸ்வலாக வருது அது. புருவம் கண்ணு கீழே. அப்போ யாராவது முகம் கொடுத்து பேசும்போதே அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சில்லுன்னு ஒரு குளிர்ச்சி ஓடி வரும். பயம், நம்மளை உத்து கவனிக்கிறாங்க, இவங்க ஜட்ஜு பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய ஸ்டிக்மா இருக்குது. அந்த காலத்தில் அது வந்து வெண்குஷ்டம் அப்படின்னு அப்படி வேறு சொல்லிட்டாங்க. யாரும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆத்மாவுக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, புண்படுத்துறதுக்காக சொல்லலை. நாம் தோலுன்னு நம்ம நினச்சிட்டோம் பாருங்கள். ஒரு மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்கிற தோலுன்னு நினச்சிட்டு எவ்வளோ கஷ்டங்கள். தோலை உரித்த பிறகு பார்த்தா அது பார்க்க என்ன சகிக்குதா என்ன? அப்பப்போ இந்த தோலை கழட்டிட்டு நம்ம வந்து பார்க்க முடிஞ்சதுன்னா இந்த தோல் மேலே நமக்கு இவ்வளோ ஒரு அபிமானம் வரவே வராது. நான் என்பதை ஆத்மாவின் மீது நாம் தோலை சுமத்தி பார்க்கிறோம். அப்போ தோலை சுமத்திட்டோம்னா தோலை மட்டுமா சுமத்தி இருக்கிறோம்? தோல் சம்பந்தமான எல்லா வியாதிகளையும், எல்லா மனநோய்களையும், எல்லா பெருமைகளையும், என்ன திமிர், அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஜாதி வர்ணம் எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் இந்த மாமிசம், எலும்பு, ரத்தம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்குறோம். எங்களது தூய ரத்தம், இரத்த கலப்பு இருக்கக்கூடாது. இப்போ ரத்தத்துலேயே ஏபிஓ எல்லாம் இருக்குது. அதில் நாங்கள் வந்து உயர்ந்த ரத்தம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த மாமிசம் இளசாக இருந்ததுன்னா நான் குமரன், கொஞ்சம் பலமாக இருந்ததுன்னா நான் வாலிபன், நம்ம தொலைன்னா நான் கிழவன் கிழவி. இதெல்லாம் சூப்பர் இம்போசிஷன். தன் மீது நான் கிழவன், நான் குமரன், நான் வாலிபன், நான் பலசாலி, நான் கருத்தவன், நான் இளைத்தவன், ஐ எம் வெரி ஃபேர். மேட்ரிமோனியில் பார்த்தோம்னா கருப்பாக இருப்பாங்க, ஆனால் காஃபி ப்ரௌன் போடுவாங்க. பிளாக்குன்னு எந்த இதுவும் பார்த்ததே இல்லை. ஐ எம் பிளாக்குன்னு எந்த மேட்ரிமோனியிலும் இல்லை, எல்லாமே காஃபி ப்ரௌன் போடுறாங்க. அப்புறம் ஃபேர், ஃபேர்லி ஃபேர். ஏன் அவ்வளோ தோலுக்கு அவ்வளோ மரியாதை? எவ்வளோ துன்பங்கள். இதெல்லாம் கல்பிதங்கிறார் இந்த வேதம் சொல்லுது. நீ உண்மையில கற்பனை பண்ணிக்கிட்டேன். நான் என்னது சாட்சாத் தோல் இருக்குது சார், இதுக்கு இவ்வளோ லட்சம் செலவு பண்ணியிருக்கிறேன், நாம் வாங்கின சோப்பு க்ரீமு இதெல்லாம் நம்ம போட்டு பாருங்கள், 1 லட்சம் ரூபா வராது. 10 வருஷத்துக்கு இந்த தோலுக்கு செலவு பண்ணது மட்டும் எடுத்து பாருங்கள். இவ்வளோ காப்பாற்றிருக்கிற நீங்கள் கற்பனைங்கிறீங்க. தோல் மட்டும் கற்பனை இல்லை, க்ரீமும் கற்பனை தான். கற்பனையில் கற்பனை போட்டுக்கிட்டோம். அந்த கற்பனையில் வியாபாரம் வேறு. இந்த கற்பனைக்கு இந்த கற்பனை பெஸ்ட்டுங்க, அதெல்லாம் தள்ளி விடுங்க, இதை பாருங்கள் அப்படின்னு. மற்றெல்லாம் பிராண்டெல்லாம் பக்கத்தில் வச்சுருப்பாங்க, இந்த பிராண்டு மட்டும் பழிச்சுன்னு அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும், அப்புறம் தள்ளிவிடுவாங்க. ஏன்னா அவன் கேஸ் போடுவான், ஏன் பிராண்டை சொல்கிறீங்களா? இப்போ பாருங்கள், ஒரு கற்பனைக்கு 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 தோலே கற்பனைங்கிறாரு, மாமிசம் கற்பனைங்கிறாரு. இப்போ ஒரு கேள்வி, சார் இந்த பொருளை நான் வந்து
வேற ஒரு பொருளாக கற்பனை பண்ணிக்கலாம். நான் என்னையே கற்பனை பண்ணிக்குவேண்ணா. நான் சிப்பியை வெள்ளின்னு கற்பனை பண்ணுவேன், கயிறை பாம்புன்னு கற்பனை பண்ணுவேன், தூணை புருஷன்னு கற்பனை பண்ணுவேன், ஆகாயத்தை நீலம்னு கற்பனை பண்ணுவேன், இல்லாத தண்ணீரை தூரத்தில் இருக்குதான் நான் பார்ப்பேன். இதெல்லாம் எனக்கு பிரமாண தோஷமும் எங்கிட்ட இருக்கிற புத்தியில் இருக்கக்கூடிய கல்பனா சக்தியும் இதுக்கு காரணமாக இருக்கலாம். இப்போ புறப்பொருளை நான் வந்து கற்பனை பண்ணியிருக்கிறேன். நான் கூட அந்த கற்பனை பண்ணியிருக்கிறேன். என்னுடைய மகனுடைய ஃப்ரெண்டு, அவனை வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டுடைய பையன் நினச்சிட்டேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ஒருத்தர் இருந்தார், அவருடைய பையன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறான், வந்துருங்க சார், அவரை வீட்டில் கொண்டு வந்து வச்சுங்க சார், நான் ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கிறேன்னாரு. சரி, நானும் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டுருந்தேன். அப்போ அதே மாதிரி ஒரு பையன் வந்தான். நடராஜன் பையன் நினச்சிட்டு அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு தரன்ட்டு ரோடை கிராஸ் பண்ணி வந்துடுறேன். அவன் தர்ம சங்கடமாக நிலையான், இவர் நம்மளை கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறாருன்னு. ஆனால் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன். அவனை வந்து அங்கிள் தான் பேசிட்டு வரேன். ஆனால் அவன் அங்கிள்னு சொல்கிறதுனால, நீ குழந்தையாக இருக்கும்பொழுது நீ இந்த பக்கம்லாம் வரும்பொழுது நீ பார்த்தது இல்லட்டா எவ்வளோ மாறி போச்சின்னு. அவன் இந்த ஊர்லேயே தான் இருக்கிறான், அவன் எங்கே மாறினதை பார்க்குறான். எனக்கு தான் புத்தி ஏதோ குழம்பி போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தான். அப்புறம் ரோடையை கிராஸ் பண்ணி வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு வீட்டுக்கு போகணுன்ற நான் வந்துடுச்சு. அங்கிள், நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிட்டீங்க, நான் வந்து ஆத்ம பாரதியினுடைய ஃப்ரெண்டு, இன்னும் கௌதமனோ இன்னும் பேர் சொன்னான், ஆனந்த் பாபு அப்படின்னு சொன்னேன். அடக்கடவுளே, இது இயல்பாக நடக்கும். நம்முடைய மனம் ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அந்த பொருளுக்கு முன் பார்க்காம இருந்து இதுதான் இருக்க முடியும்னு சொல்லும் பொழுது நம்ம மனசு எதை வேணால் நிரப்பிக்கும் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஈட்டு நிரப்புறதில் கற்பனா சக்தி நமக்கு அளவு கடந்ததாக இருக்குது. ஒரு க்ரைம் சீனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எவிடன்ஸை வச்சுக்கிட்டு எவ்வளவெல்லாம் நம்ம ஆளே கொலைகாரனே கண்டுபிடிச்சிடறாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையில் எனக்கு பிடிச்ச ஒரு கதை ஒன்று ஞாபகம் இருக்குது. அவர் சொல்வார், வாட்சன் லுக் அட் த ஹேட்ன்றார். அந்த ஹேட் இஸ் அ ஹேட் வாட் அப்படின்பார். யூஸ்வலாக வாட்சன் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸுடைய புத்தி கூர்மையை அதிகம் காட்டுறதுக்காக கொஞ்சம் மண்டு மாதிரி இருப்பார். அவர் டாக்டர், அவர் ஃபிசிஷியன். அவர் இப்போ சொல்கிறாரு, ஓகே இட் இஸ் ஹேட், லுக் அட் த சைஸுங்கிறார். இட்ஸ் 12ங்கிறார். அப்போது ஆள் 6 அடி இருப்பான் இல்லையா, தலை பெருசாக இருக்கணும், 6 அடி உயரம். அவனுங்க லண்டனில் 6 அடி உயரம் எத்தனை பேர் இருக்காங்க, மேபி 100s இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கொலையாளி தான் அது. அப்போது இந்த ஹேட் எதில் பண்ணியிருக்கிறாங்கன்னா சியூடுங்கிறார். இப்போ பஸ்மி வெரி ரிச் மேன். அப்போ எத்தனை மில்லியன் இருக்கிறாங்க, 6 foot டால், ஒரு 10 பேர் இருக்கலாம். ஆனால் பாரு, இந்த ஹேட் எவ்வளோ பழசாக கிழிஞ்சிருக்குது, உள்ள ஸ்வெட் பேண்டெல்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஸோ he must be a poor man now. A millionaire become pauper. How many 6 foot tall billionaire become pauper? I know அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு பொருளில் எத்தனை ஜாயிண்ட்ஸு நம்ம பிரகல்பிதம், ஆத்மனி பிரகல்பிதம் இல்லை, வஸ்துனி பிரகல்பிதம். ஏதோ ஒரு வஸ்து இருக்குது, அது மேலே பிரகல்பிதம் பண்ணுறோம். அது நியாயம். புறப்பொருளின் மீது நாம் வேறொரு பொருளை பிரகல்பிதம் பண்ணுறது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் என்னையே நான் மனிதனாக எப்படி நினைப்பேன் அப்படின்னு கேட்டோம்னா திடுக்கிடுறாங்க. என்ன சார், இத்தனை காலம் போத்தி நான் மனிதன் நினச்சிட்டு இருக்கிறேன், நான் எனக்கு கற்பனைங்கிறீங்க, இப்போ நீங்கள் மட்டும் அப்படின்னு. நானும் கற்பனை தான். நான் ஆத்மா, என் மீது ஒரு உடலை கற்பிதம் பண்ணி, புத்தியை கற்பிதம் பண்ணி, இந்த மொழி, இந்த இலக்கணம் இதெல்லாம் கற்பிதம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு குருன்ற ஒரு கற்பிதத்தில் பேசுகிறேன், நீங்கள் மாணவன்ற கற்பிதத்தில் உட்காந்துருக்கீங்க. எல்லாம் கற்பனை தானா? அப்புறம் போயிட்டுமா நானுங்கிறார். கற்பனைன்னு புரிஞ்சிட்டுதுன்னா தாராளமாக போயிடலாம். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னா, இது இருக்க முடியாது, சும்மா கேட்க சுவாரஸ்யமாக இருக்குதுன்னா உட்காந்து கேட்கணும். அது கல்பனை அப்படிங்கிறத நான் நிரூபிக்கணும். அதுக்கு சொல்லுது, ந சர்மனோ ந ரக்தஸ்ய ந மாம்சஸ்ய ந ச அஸ்தினஹ ந ஜாதிர் ஆத்மனோ ஜாதிர் விவகார பிரகல்பிதஹ. இப்போ எப்படி வந்ததுன்னா விவகார பிரகல்பித. இந்த விவகாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
செயலுக்கு வந்துடுதுன்னா அது பேர் விவகாரன்னு பேர். இன்டராக்ஷன் இருந்ததுன்னா, டிரான்சாக்ஷன் இருந்தால் விவகாரன்னு பேர். 2 பேர் இருந்தால் தான் விவகாரம் இருக்கும். தனியாக ஒருத்தன் விவகாரம் பண்ணான்னா பண்ண முடியும், அவனுடைய மனதோட விவகாரம் பண்ணுவான். தன் மனசுக்குட்டியே விவகாரம் பண்ணிகிட்டு இருப்பான். இது அப்படி நடந்திருக்கு, அப்படி நடந்திருக்கு. விவகாரம் வேணால் 2 இருக்கணும். ஆத்மாவோ 2 அதை நம்ம பல முறை நம்ம வேறு உபநிஷத்தில் கற்றுருக்குறோம். அந்த அறிவோடு இதை நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆத்மா விவகாரத்து வந்ததுன்னா அப்போ 2வது ஒன்று இருக்கணும். அப்போ ஆத்மாவே 2ஆக பிரியணும். எப்படி நானே எனக்குள் விவகாரம் பண்ணுறேன், தூங்கும்பொழுது கனவுங்கிற ஒரு விவகாரம் உண்டாகுது. அப்போ நானே 2ஆக மாறுகிறேன். காண்பவனாகவும் இருக்கிறேன், காணப்படும் உலகமாகவும் நான் மாறுகிறேன். அப்போ எங்கேருந்து அந்த உலகமோ காண்பவனை வந்தா? பிரகல்பிதம். எங்கே பிரகல்பனை ஆச்சு? ஆத்மனி. ஆத்மாவில் தான் கல்பனை ஆச்சு. ஆத்மாவில் தான் இந்த நான் என்ற கனவு மனிதன் தைஜசனும் அவன் பார்க்கின்ற அந்த ஹிரண்ய கர்ப்பன் ஆகி இருக்கக்கூடிய உலகமும் இவன் பார்க்குறான். அப்போ வெளியே ஹிரண்ய கர்ப்பன், பார்க்குறவன் தைஜசன். இப்போ தைஜசனாகவும் ஹிரண்ய கர்ப்பனாகவும் ஒரே ஆத்மா பிரகல்பிதம் பண்ணுதில்லை. இதெல்லாம் இந்த ஜகத்து வந்து பிரகல்பிதம்னா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இந்த சரீரம் பிரகல்பனை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. கனவுல வர சரீரம் மட்டும் கல்பிதன்னு ஒத்துக்கிறீங்களே. கனவுல வந்த சரீரம் உண்மை இல்லையா? கனவுல கேட்டு பாருங்கள். ஆமாம், இந்த சரீரத்திலேயாவது கண்ணாடி போட வேண்டியது. கனவுல இருக்கிற சரீரத்தில் கண்ணாடி கூட வேண்டியதில்லை. துல்லியமாக பார்க்குறேன். கண்ணாடி துடைக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே இதுக்காவது நான் கடையில் போய் துணியெல்லாம் வாங்கணும், ட்ரெஸ் போடுறது. கனவுல இருக்கிற மனிதனுக்கு என்ன ட்ரெஸ் வேணால் அவன் போடலாம். எல்லாம் பிரகல்பிதம். இப்போ கனவு உதாரணத்தை எடுத்துட்டோம்னா, தன்னில் ஒருவன் 2ஐ பார்க்கிறான். தான் 2அற்றவனாக இருந்தும், நான் டுவெல் பர்சனாலிட்டியாக இருந்தும், பெர்சனாக இருந்தும், 2அற்ற அகண்ட வஸ்துவாக ஆத்மாவாக இருந்து கொண்டும் கூட அங்கே கற்பிதமாகிறது. நான் என்றும் உலகம் என்றும் அங்கே 2 உண்டாகுவதில்லை. அந்த துவைதம் உண்டாகுது. அந்த துவைதம் கற்பனை அப்படிங்கிறார். இப்போ கற்பனை பண்ணுறதுக்கு ஒரு விவகாரம் வேணுமில்லை. ஆத்மாவுக்கு விவகாரம் இல்லை. ஆனால் அது விவகாரம் செய்தால் தான் இது 2ஆக முடியும். 1 2ஆக பார்க்க முடியும். இப்போ விவகாரம் செய்வதற்குன்னு ஒன்று தேவைப்படுது இல்லை. ஆத்மாவிடம் ஒரு சக்தி இருக்கிறது. இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நீங்கள் சச்சிதானந்தன் மட்டும் சொன்னீங்க. இப்போ திடீர்னு ஒன்று பிரச்சனை வரும்போது சக்தி உள்ள கொண்டாந்து போடுறீங்களே. சொல்லியிருக்கணும். ஏன் அது சொல்லலை நீங்கள் முன்னாடி? ஆத்மாவை சொல்லணுன்னா அந்த சக்தியும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? ஆத்மாவுக்கு சக்தி இருந்தால் தான் ஆத்மானு இல்லாதனால, சக்தி இல்லாமலும் ஆத்மா இருக்கும் என்பதனால, சக்தியை நான் ஒரு பொருட்டாக வைத்து கொள்ளாமல் சச்சிதானங்கிற ஒரு லட்சணத்தை மட்டும் சொன்னேன். எனக்கு உதாரணம் சொல்லுங்கள் அப்படின்னும்போது, இப்போ நம்ம சொல்கிறோம், ஒரு தேவதத்தன், அந்த பிராமணன் தேவதத்தன் தினமும் சந்தியாவதம் பண்ணுவார், அக்னிஹோத்திரம் பண்ணுவார், வேதத்தில் கொஞ்சம் பாராயணம் பண்ணுவார், அப்புறம் சூப்பராக சமைப்பார், நல்லா பாடுவார் கர்நாடிக் சங்கீதம். அவர் வந்து செஷன் ஜட்ஜாக இருக்கிறார். இப்போ தேவதத்தன் அப்படிங்கிறது சொல்லும்போது, தேவதத்தன் யார் அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்ல முடியும்? இத்தனையும் சொல்ல முடியுமா? தேவதத்தங்கிறவர் இன்னாருடைய மகன், இத்தனை வயசு இருக்கிறார் சொல்கிறோம். அது கூட உடம்பு வச்சு சொல்கிறோம். தேவதத்தன் சோயம் தேவதத்தன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவனே இந்த தேவதத்தன் அப்படின்னு நம்ம ஒரு லட்சணையை சொல்லுவோம். 5 வயசில் பார்த்த தேவதத்தன் ஒருத்தர் இருக்கிறார். 70 வயசில் ஒரு தேவதத்தன் வந்திருக்கிறார். அவனே தான் இவன். அவனை பார்த்துருக்குறேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இப்போ 70 வயசில் திடீர்னு வந்து நிற்கிறான். யாருங்க நீங்கங்கிறார். அவன் கூட இன்னொருத்தர் இருக்கிறார். அவன் வந்து விஷ்ணு தத்தன். அவன் சொல்கிறான், என்னடா இப்படி மறந்துட்ட? நம்ம தேவதத்தன்டா. அந்த தேவதத்தன் ஞாபகம் இருக்குதா? மூக்கில் சளி ஒழிஞ்சிருப்பானே
ஓ சலிமூக்கு தேவதத்தனா நீ அப்படிங்கிறா. இப்போ அந்த தேவதத்தனையும் இவன் விட்டுட்டான், இந்த தேவதத்தனையும் விட்டுட்டான். ஏன்னா இவன் தாடி மீசையோட கிழவனாக இருக்கிறான். அவன் எதை பிடிச்சிட்டான் உள்ள? தேவதத்தன்றது ஒன்று பிடிச்சிட்டான் இல்லையா? அது இவனும் அல்ல அவனும் அல்ல. அந்த தேசகால தேவதத்தனும் இல்லை, இந்த தேசகால தேசத்தும் அல்ல. தேவதத்தன்கிற ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறான். இப்போது இந்த தேவதத்தன் இந்த சமையல், கீர்த்தனை, செஷன் ஜட்ஜு, அப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணுறவர், இதெல்லாம் நாம் தேவதத்தன் சொல்லும்போது இதெல்லாம் சேர்த்து சொல்லணுங்கிறீங்களா? சொல்ல வேண்டியதில்லைல்ல. ஏன்னா இதெல்லாம் அட்ஜங்க்ட். தேவதத்தன்ற ஒருத்தர் இருந்தான், அவன் பிறந்ததுலேருந்து வேதம் கற்றுக்கிட்டான், அதுக்கப்புறம் லா படித்தான், அதுக்கப்புறம் சமையலை கற்றுக்கிட்டான், சான்ஸ்கிரிட் இது சங்கீதம் பாட கற்றுக்கிட்டான். இது இல்லாமலும் இருப்பான்ல. சங்கீதம் பாடாவிட்டாலும் தேவதத்தன் தான், ஜட்ஜி கோர்ட்டுக்கு போகாவிட்டாலும் ரிட்டையர் ஆகிட்டாலும் தேவதத்தன் தான், சமையல் பண்ணாமல் இப்போ தேவதத்தனுக்கு லட்சணம் சொல்லுன்னா அவன் சமையல்காரன்றதை சொல்ல வேண்டியதில்லை. அதனால் ஆத்மான்றதுக்கு சச்சிதானந்தம்னு சொன்னேன். இப்போ நான் அதுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஓகே, அது என்ன சக்திங்க? அந்த சக்தி தான் பிரகல்பித சக்தி, கற்பித்து கொள்ளுகின்ற சக்தி, கல்பனா சக்தி. கல்பனா சக்தி தான் சங்கல்பம் அப்படிங்கிற. சங்கல்பம் பிரகல்பம் எல்லாமே ஒன்று தான். பிரகல்பம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறது, கற்பதை பண்ணிக்கிறது, இந்த உடம்பு மாமிசன்றதெல்லாம். சங்கல்பம் அப்படின்னா சம்யக், இன் ஆல் டைரக்ஷன், எல்லா விதத்திலும் சர்வ பூதங்களையும் இந்த சர்வ பௌதீகங்களையும் சங்கல்பிக்கின்ற தகுதி அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த பிரகல்பிதம் நமக்கு பிரகல்பிதம் ஆத்மாவின் பேர். இப்போ சொல்லு, ஆத்மாவை தன்னை ஒருவன் மனிதனாக, இந்த ஜாதியாக, உடல் உடையவனாக, சருமம் உடையவனாக நினைப்பறானா? அது சங்கல்பம். அவருடைய அது சங்கல்பம்னா அவருடையது. இது பிரகல்பம். அவர் சங்கல்பம் பண்ணிட்டார், நம்ம பிரகல்பம் பண்ணிக்கிறோம். இதில் என்ன தவறு இருக்குது? நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம்னா நான் தூய ஆத்மா தான், சைதன்ய மாத்திரம்தான். அதனால் எனக்கு என்ன லாபம்? என்னடா லாபங்கிற? நீ சாக மாட்ட, ஃபஸ்ட்டு எப்பவும் இருப்ப, எல்லாருக்குள்ளேயும் நீ தான் இருக்கிற. இது பத்தாதா? அப்புறம் நீ ஆனந்தமாக இருப்ப. ஆனந்தம் என்றைக்கும் தடையில்லாமல் இருக்கும். ஆனந்தத்தை தேடி நம்ம எதையும் பார்க்க வேண்டியதில்லை, எதையும் செய்ய வேண்டியதில்லை, எதையும் அனுபவிக்க வேண்டியதில்லை. அனுபவிக்காமலும் அறியாமலும் செய்யாமலும் ஒருத்தன் ஆனந்தமாக இருக்க முடியும். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, ஆனந்தமாக இருக்கிறாங்க. ஒன்றும் செய்கிறதில்ல, ஒன்றும் படிக்கிறதில்ல, எல்லாம் அனுபவிச்சுட்ருக்காங்க பூர்வீக சொத்தை. இது அது கூட இல்லை. அவள் அந்த நிஜானந்தத்தில் இருக்கின்ற ஆத்மாவில் பெய்து நீயாக நீ கற்பனை செய்து கொண்டாய். நீங்கள் ரொம்ப தந்திரமாக கனவுனுடைய உதாரணத்தை சொல்லி கற்பனைன்னு சொல்லி என்னை இந்த உடம்பும் கற்பனைன்னு நம்ப வைக்கிறீங்க. அதனால் ஒத்துக்க முடியல. குழந்தை, நீ கயிறை பார்த்து பாம்புன்னு பார்க்கும் பொழுது கயிறை முதல் தடவை பார்க்குற, அது மேலே பாம்பை நீ பார்க்குற. ஒன்றை பார்த்த பிறகு இன்னொன்று அத்தியாசம் பண்ணால் உனக்கு இது அத்தியாசம், இது கற்பனை, இது சுமத்தி பார்த்தல் அப்படின்னு நீ ஒத்துக்கிற. ஒருவேளை உன்னை அனாதி காலத்திலிருந்தே கற்பனைன்னு புரிஞ்சிக்காமலே கற்பித்ததாக இருந்தா அது கற்பனைன்னு உன்னால் ஒத்துக்கவே முடியாதுல்ல. நடுவில் வந்ததுன்னா கற்பனை சொல்லலாம். எப்படி நம்ம ஆனந்த் பாபு அபினேஷ் அப்படின்ற பையனா, அபினேஷ் அவன் பெயர், ஆனந்த பாபு அபினேஷ்னு நினச்சிட்டு பண்ணனா அது ரெண்டுமே இடையில் வந்தது. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு கற்பிதம் செய்கின்ற ஒரு சக்தி, அது பேர் புத்தின்னு பேர். இந்த ஆத்மாவுக்கு கற்பிதம் செய்கின்ற சக்தி புத்தின்னு பேர். பிரம்மத்துக்கு கற்பிதம் செய்கின்ற புத்தியை நாம் மாயா, பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் பேர் தான் வேறு வேறு. அவர் லார்ஜ் ஸ்கேல், நம்ம ஒரு மினியேச்சர் ஸ்கேல். அவர் வியஷ்டி, நம்ம சமஷ்டி.
என்ன சொன்னீங்க? நம்ம ஸ்மால் ஸ்கேல் டிஃப்ரென்ஸாக, பட் அத்தியாசம் ரெண்டும் ஒன்று. நாம் ஆத்மாவின் மீது மாமிசத்தையும் சதையும் சேர்த்து பார்ப்பது என்பது திடீர்னு ஏற்பட்டதல்ல. திடீர்னு ஏற்பதுன்னா நமக்கு அது நம்ம நீக்கிடலாம். கனவெல்லாம் திடீர்னு ஏற்பட்டதுனால தான் நமக்கு அது வந்து பொய்ன்னு தெரியுது. நேற்று நிறைய நான் நல்லா இப்படி இருந்தேன், ஆனால் கனவில் வேறு மாதிரி இருந்ததுனால கனவு திடீர்னு என்று தோன்றியதுனால இது அத்தியாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. இந்த சரீரம் எனக்கு அனாதி காலத்திலிருந்து வருது. என் தாய் தந்தை கொடுக்கும்போது இதை பெற்றேன்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு சரீரம் இருக்கிறது. வேறொரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை விட்டு இன்னொரு எண்ணற்ற சரீரங்களில் நான் இருப்பதனால சரீர புத்தி என்கிட்ட புதிதாக தோன்றியதில்லை. அது அத்தியாசம்னே எனக்கு தெரியாத அளவுக்கு ஆரோபிதம் ஆயிடுச்சு. அதை நான் என்றே நான் நினைத்து விட்டேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதை அன்வைண்ட் பண்ணணும், ரீவைண்ட் பண்ணணும். இந்த சரீரத்தையும் மாமிசத்தையும் நீக்கிட்டு நான் தூய சைதன்யம் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியாது. தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. ஒத்துக்குங்க. என்னென்னு ஒத்துக்கணும்? இது பொய்ன்னு ஒத்துக்குங்க. பொய்ன்னு என்னால் ஒத்துக்க முடியல சார் அப்படின்னா, செல்லாத காசுங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? அது பொய் காசு தானே, பொய் நோட்டு அப்படின்னு சொல்கிறேன். அந்த பொய் நோட்டுக்கு நீங்கள் எவ்வளோ மரியாதை கொடுப்பீங்க? ஒரு மரியாதையும் கிடையாது. ஒருத்தனுக்கு 10 சூட்கேஸ் நிறைய பொய் நோட்டு கொடுத்துருக்குறேன், எல்லாம் பிராண்ட் நியூ 100 ருபீஸ். இன்னொருத்தனுக்கு 5 சூட்கேஸ் நிறைய 1000 ருபீஸ் நோட்ஸ், எல்லாம் பொய் தான். இன்னொருத்தருக்கு ஒரே ஒரு சூட்கேஸ் தான் கொடுத்துருக்குறேன், அதில் வந்து 10 ருபீஸ் நோட்ஸ். இவங்க சண்டை பிடிச்சிக்குவாங்களா? சூட்கேஸ் கொண்டா சண்டை பிடிப்பாங்க. உள்ளே இருக்க காகிதத்துக்கு ஒருத்தரும் சண்டையே வராது, சமரசம். இன்னொருத்தர் உட்காந்து எண்ணி பார்த்துப்பான். எனக்கு இன்னும் 10 சூட்கேஸில் கொடுத்துருக்காரு, $10 பில்லியன் சொல்லியிருக்கிறாரு, கரெக்டாக அவன் என்ன கூட மாட்டான். கருதான். இந்த உடம்பு கற்பிதம், இது மாயை, பொய். என் புத்தி அனாதி காலத்திலேருந்தே இது சிருஷ்டி பண்ணுவதனால இது கர்ம வயப்பட்டு விவகாரத்தில் ஈடுபடுகிறது. இப்போ கற்பிதம்ங்கிறது என்ன? ஆத்மாவினுடைய விவகாரம். இப்போ தேவதத்தன் தான் மாத்திரமாக இருந்தால் வெறும் சைதன்யமாக இருக்கிறார். இவரா சொல்கிறீங்க ஜட்ஜுன்னு? ஏன் பார்த்தா தெரியலையா? இல்லை, கிழிஞ்சு பனியனில் இருக்கிறாரா, அழுக்கு வேஷ்டி கொட்டிருக்கிறாரா, அதனால் அப்படி சொல்லிட்டேன். அவர் தாங்க சமைச்சிருக்காரு. அட அப்படிங்களா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தூய்மையாக இருக்கிறவருக்கு மேலே நாம் எல்லாத்தையும் சுமத்தி பார்க்குறோம்ல. எதை சுமத்தி பார்த்தோம்? விவகாரத்தை சுமத்தி பார்த்தோம். தேவதத்தினுடைய விவகாரத்தை தேவதத்தின் மீது பார்க்குறோம். அந்த விவகாரம் இல்லைன்னா அவர் தூய்மையான ஆளாக இருப்பார். அப்போ கூட என்ன பண்ணுறோம்? கிழிஞ்ச பனியனில் இருக்கக்கூடாத பார்த்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அம்மாஞ்சின்னு சொல்லிருவோம். அவரையா சொல்கிறீங்க? அதுவும் ஒரு சுமத்தி பார்த்தல் தானே. எப்படி பார்த்தாலும் விவகாரத்தை தான் நம்ம சுமத்துகிறோம். விவகாரமற்ற ஆத்மாவின் மீது விவகாரத்தை பார்க்கிறோம். இப்போ வாங்க, நான் விவகாரமற்ற ஆத்மானா எப்படி இருப்பேன்? சிந்தனை எதுவும் இல்லாமல் இருப்பேன். என்னுடைய சிந்தனா சக்தியில், விவகாரத்து சக்தியில் என்னென்ன வருதுன்னு பார்த்தோம்னா, நான் செய்பவன், அறிபவன், உணர்பவன், இந்த 3 தான் விவகாரம். எல்லா உயிரினங்களும் விவகாரம் வந்துன்னா அறிதல் விவகாரத்தை செய்து. இப்போ நம்மலாம் இப்போ அறிதல் விவகாரத்தில் இருக்கிறோம், உணர்தல் விவகாரத்துலையும் இருக்கிறோம். உணர்ந்துக்கிட்டு இருக்கோம், சொல்கிறதெல்லாம் சாப்பிடும்போது ஏதாவது உணர்கிறோம். இல்லைன்னா செய்தல் விவகாரம், நடக்கிறோம், போகிறோம், பேசுகிறோம், பில்டிங் கட்டுறோம், இதெல்லாம் செய்கிறோம். இந்த விவகாரம்லாம் செய்வது என்னுடைய புத்தி தானே. இப்போ விவகாரமான புத்தி ஆத்மாவின் மீது இருப்பதனால் ஆத்மா விவகாரத்தில் இருப்பதாக தெரிகிறது. கண்ணாடியில் இந்த பிம்பம் இருப்பதனால கண்ணாடியில் பிம்பம் இருப்பதாக நினைக்கிறோம். கண்ணாடியில் பிம்பம் இல்லை, ஆனால் கண்ணாடியில் இருப்பது போல் தெரிகிறது. பிம்பம்னு ஒன்று இல்லவே இல்லை. இருந்ததுன்னா கண்ணாடி நம்ம துடைக்கணும். ஒருத்தர் பார்த்துட்டு போயிட்டோம்னா துடைச்சிட்டு தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ அது மாதிரி முன்னும் பின்னும் இல்லாத ஒரு பொருள் விவகாரம் இருக்கிறது. அந்த விவகாரம் எப்படி உண்டாச்சு? ஆத்மாவுக்கு எப்படி விவகாரம் உண்டாச்சு? இப்போ நான் கடவுளுக்கு எப்படி இந்த சிருஷ்டிங்கிற விவகாரம் வந்தது?
சிருஷ்டி ஸ்திதி லயம்ங்கிற விவகாரத்தை அவர் ஏன் போனார்? இதெல்லாம் கேட்டோம்னா அவர் ஆரம்பிச்சிருந்தாரா கேட்டிருக்கலாம். ஏங்க சும்மா இருந்தீங்க, இப்போ எதுக்கு சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அனுப்பிரவேசம் சொல்லி சரீரந்தோறும் உள்ளே சென்று இந்த கர்த்தா போக்தா ஞாத்தாவா ஏன் நீங்கள் மாறினீங்க? அவர் சொல்லுவார், குழந்தை, இது நான் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து நான் துவங்கியதெல்லாம் கிடையாது. நான் எந்த அளவுக்கு கிழவனோ அனாதியோ அதுபோல் இந்த கல்பிதம் சொல்கிற மாயாவும் அனாதிதான் தான் இருக்குது. இந்த பிரபஞ்சமும் அனாதி, ஜீவன்களும் அனாதி. இதில் எல்லாமே கல்பிதம், என்னை தவிர எல்லாம் கல்பிதம். நீ கல்பிதம் பண்ணாமல் இருந்துக்கலாமில்ல, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் எனக்கு பிரச்சனை. ஏன்னா கல்பிதம் கல்பனை. நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டியா? நீ சரீரங்கிறது கல்பனைன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன மாதிரி ஆகிடுவேன், ஆனந்தமாக இருப்பேன். நீ நானும் வேற இல்லை, தத்துவமசி. அப்போ நாம் என்ன பண்ணணும்? விவகாரத்தை விடணும். சார், விவகாரத்தெல்லாம் விட்டு நம்ம வாழ முடியாது இல்லை அப்படின்னா எந்த விவகாரத்தை செய்தால் செல்லா காசான விவகாரத்தை பண்ண முடியுமோ அதை செய். செல்லா காசை என்ன விவகாரம் பண்ணுவேன்? 7x7 அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அவங்க கள்ள நோட் அடிக்கிறாங்க. அத்தனையும் அது ஒரு ரூமில் பெரிய பெரிய டன்னாக அடிக்கிருக்கிறாங்க. அப்படியே பிராண்ட் நியூ ஃப்ரெஷ் கட் கரன்சி, எல்லாம் டாலர்ஸ் அடித்து முடிச்சுட்டு எல்லாம் பங்கு போட்டு ட்ரில்லியன் கணக்கில் அவங்க என்ஜாய் பண்ண போகிறார். அப்புறம் ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டா அந்த வாஷிங்டன் அந்த கண்ணாடியோ அவருக்கு அதில் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான். அந்த அந்த எச்சிங் பண்ணவன் அது கண்டுபிடி ஒத்துமொத்த ரூபாயும் இப்போ செல்லா போச்சு. இப்போ என்ன விவகாரம் பண்ணுறாங்க? அவங்க ஒருத்தன் எடுத்து ஒன்று உருவி மூஞ்சி துடைக்கிறான், ஒருத்தன் நெருப்பில் பற்ற வச்சு பீடி பிடிக்கிறான். இது போல் நம்முடைய வாழ்க்கையும் நாம் இது இல்லாமலும் இருப்பேன் அப்படின்னு வாழணும். நாம் என்ன இது இல்லாமல் வாழ முடியாதுன்னு வாழறோம். இந்த சரீரம் இல்லாமல் இருக்க முடியாது, இந்த சரீரம் இப்படி இல்லாமல் இருக்க முடியாது, என் மனம் இப்படி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு அந்த மனசை இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆதல் அடைதலை பார்க்குறோம். இது இல்லாமலும் இருப்பேன். எல்லாருமே இது இல்லாமல் இருக்க முடியாது, இது இல்லாமல் இருப்பேன், இது இல்லாமல் இருக்கவே மாட்டேன், செத்து போனாலும் தவிர இது இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எந்த அளவுக்கு அதன் மீது உண்மைத்தன்மை வைக்கிறாங்க பாரு, அது பேர் சத்திய புத்தி. சத்திய புத்தி. இப்போ என்ன பண்ணுறான்? இந்த அறிவினால் மெல்ல 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 தன்னுடைய பழக்கத்தை மாற்றிக்கணும். முதல்ல இந்த தப்பான அறிவினால் ஒரு சத்திய புத்தியை இந்த உடம்பின் மீதும் உலகத்தின் மீதும் வைத்தான். இப்போ இந்த சத்திய புத்தியை நீக்கி மித்தியா புத்தி வந்துடுச்சு. இது செல்லா காசுன்னு தெரிஞ்சு போச்சு. அனுபவ ரீதியாகவும் அதை நம்ம ஆராய்ச்சி செய்ய பார்க்கணும். என்ன அனுபவத்தின்படி இது ரொம்ப உண்மையாக தான் இருக்குது. ஆனால் ஞானியினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதோ அல்லது விரக்தி அடைந்து இந்த உலகத்தில் வாழ முடியாமல் போன சன்னியாசிகளை பார்த்தோம், ஆபத் சன்னியாசின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள பார்க்கும்போதோ நம்முடைய வாழ்க்கையிலே சில காரணங்கள் இருக்கும்போது நாம் ரொம்ப இது உதவும், இது பாதுகாப்பானது, இது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொன்னதெல்லாம் இன்றைக்கி என்னை ஏறிட்டு பார்க்க மாட்டியான்னு ஒரு மூலையில் கிடையாது. ஒரு காலத்தில் நாம் அப்படி பார்த்து காப்பாற்றின ஒரு பொருளெல்லாம் இப்போது மியூசியம் ஸ்பெசிமனாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், பழைய செல்ஃபோன் அது இன்னும் கூட பேட்டரி போட்டோம்னா வேலை செய்யும். நீங்கள் தொடுவீங்களா? புது மாடல் வந்த பிறகு பழைய மாடல் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. நான் கூட ஒரு பழைய மாடல் வச்சுருக்கிறேன், தூக்கி போடலவே இல்லை. எதுக்காவது ஒரு யூடியூபாவது பார்க்கலாம், அதெல்லாம் பார்க்கலாம் இல்லை, அதில் கூப்பிட முடியாது, அது அழைப்பெல்லாம் வாங்க முடியாது. ஆனால் அதில் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, நெட் கனெக்ஷன் கொடுத்தா பார்க்கலாம். இன்னும் பயன்படுத்தவே இல்லை. அது இல்லாமல் எல்லாம் இருக்க முடியும். ஆனால் அது இந்த செல்ஃபோன் இல்லாத போது அந்த செல்ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்ற வாழ்ந்தேன். கையில் எப்பவும் பத்திரமா வச்சுருப்பேன். எல்லாம் தொலைச்சிட்டா கூட செல்ஃபோன் பத்திரமா வச்சுட்டிங்களா? நான் கூட உங்களெல்லாம் போகும்போது செல்ஃபோன் பத்திரமா, ஏன்னா அதெல்லாம் கரன்சி இருக்குது. அதில் 4 பின்னில் மொத்த ரூபாய் எடுத்துகிட்டு போயிடுவா. இது இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்ற உணர்வை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு கல்பிதங்கிற நாலேஜ் உதவும். ஆனால் அது கல்பிதம் நிரூபிக்க முயற்சி பண்ணாதீங்க. கல்பிதம் நிரூபிக்க முயற்சிவதே அது உண்மைத்தன்மையை கொடுத்துருது.
அது கயிறில் தெரிவது பாம்பு இல்லைன்னு சொல்கிறதுலேருந்தே நீ பாம்பை நீ உறுதிப்படுத்திடுற. அலட்சியப்படுத்திட்டு அது மிதிச்சுட்டு போகணும். ஆனால் கயிறை பாம்பாக பார்த்தா மாதிரி பாம்பு கயிறுன்னு நினச்சிக்கூடாது, மிதிச்சுட்டு போயிடுறது. எல்லாமே கல்பிதம்னு தெரிஞ்சுக்க. இப்போ மறுபடியும் அந்த மந்திரத்தை படிப்போமா? ந சர்மனோ ந ரக்தஸ்ய ந மாம்சஸ்ய ந ச அஸ்தினக ந ஜாதிர் ஆத்மனோ. இந்த ஆத்மாவுக்கு ஜாதியோ எதுவுமே இல்லை. ஜாதிகி விவகார பிரகல்பதிக, அது விவகாரத்துக்கு வந்ததுனால தான் இருக்குது. அப்போ நானும் ஆத்மாதான். எப்பொழுது இந்த சர்மம் உடல் எல்லாம் உண்மையாக ஆகும்? விவகாரத்துக்கு வரும் பொழுது தான். விவகாரத்துக்கு நான் வரணும்னா சைதன்யமாக இருக்கின்ற ஒரு ஞானி 4 பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்கன்னா விவகாரத்துக்கு வந்தாகணும். அப்போ என்ன பண்ணுறாரு? உடனடியாக போய் வீட்டில் போய் பனியன் எடுத்து போட்டு சட்டையை போட்டு வரா மாதிரி டக்குன்னு உடம்புக்குள்ளே பூந்துக்கிறார். அப்போ உடம்பு ஞாபகம் வருது அவருக்கு, தான் மனிதன்கிற ஞாபகம் வருது. அது வரைக்கும் யாரும் இல்லை. உலகம்னு என்று ஒன்று தன் முன்னாடி விவகாரத்து வந்ததுன்னா, ஒரு கால் நீங்கள் எல்லாம் போன பிறகு விவகாரம் செய்வதற்கு ஒன்றும் இல்லைன்னா, என் உடம்பு கூட விவகாரத்துக்கு வரலன்னு வைங்க, அரிப்போ சொரியோ இருந்ததுன்னா அதை விவகாரம் பண்ணிகிட்ருப்பேன். அதுவும் இல்லைன்னு வைங்க, நான் எப்படி இருப்பேன்? ஆனந்தமாக சைதன்யமாக கல்பிதம் இல்லாமல் இருப்பேன். கல்பிதம் இல்லாமல் இருப்பேன்னா கற்பனை என்று அறிந்திருப்பேன். இப்போ கொஞ்ச நேரமாவது தினமும் நம்ம நிதித்தியாசனம் பண்ணி பார்க்கணும். இது இல்லாமல் இருக்க முடியுமா? இது இல்லாமல் இருக்க முடியுமா? எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? கற்பனைன்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த கற்பனை பொருளால் எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம நினச்சதுனால நாம் வாழ்க்கையில் அன்றாடம் இது இல்லாமலும் இருப்பேன், எது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஒவ்வொரு லிஸ்ட்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ண பிறகு இனிமேல் எதுவும் இல்லாமல் நான் இருப்பேன். அதில் இன்க்ளூடிங் என்னுடைய தோல் கருப்போ சிவப்போ வெளுப்போ, என்னுடைய ரத்தம் ஓவோ பாசிட்டிவோ நெகட்டிவோ எப்படி இருந்தாலும் நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தான் இந்த இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய தன்மை. அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்தது கர்மம் என்பதை பற்றி சொல்லுது. இப்போ சரீரம் வந்து கற்பனை, ஜகத்தும் கற்பனை. இந்திரியங்கள் செயல்படும் போது நான் கர்மங்களை செய்கிறேன் என்று ஆத்மாவிடம் அதை பொருத்தி செய்யும் செயல் கர்மம். எவ்வளோ அழகாக சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி சென்டென்ஸில் விவகாரத்தை பொருத்தி பார்த்தோன்னு சொன்னோம். விவகார கல்பிதம்னு சொல்லிச்சு. விவகாரங்கள் 3ன்னு சொன்னோம், அறிதலும் செய்தலும் உணர்தலும். இப்போது இந்த அறிதலும் செய்தலும் உணர்தலும் யார் செய்தாங்கன்னு சொல்லுது. எதையோ நீ தன் மீது பார்த்த இல்லையா கற்பிதம்னு, அந்த கற்பனை பொருள் எதுன்னா இந்திரியங்கள் செயல்படும் போது இந்திரியங்கள் தான் இதெல்லாம் செய்யுது. இந்திரியந்தான் பேசுது, இந்திரியந்தான் உணருது. அந்த இந்திரியங்களோட தொடர்புக்குன்னு அந்த கரணம் தான் இதை செய்பவனாகவும் உணர்பவனாக எல்லாம் செய்யுது. அதனால் இந்திரியங்கள்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு சொல்லும்போது அது உபலட்சணம்னு பேர். இந்திரியம்னா அதோடு சேர்த்து மனமும் சேர்த்துக்கணும், சூக்ஷ்ம காரண சரீரத்தையும் நம்ம சேர்த்துக்கணும், எல்லா சரீரங்களையும் சொல்லணும். அந்த அவை தான் ஈடுபடுகின்றன. அவர் யாரோ ஒருத்தர் ஈடுபட்டு இருந்தாக்கா நான் சும்மா இருக்கிறேன், அவர் ஏதோ செய்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு என்னங்க வந்தது, நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு. ஏங்க நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா, அவர் தூக்கி விடலாம்ல, அவரே தாங்க வாழைப்பழத்தோல்ல விழுந்தார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் சொல்கிறோம். அப்போது நம்ம அதுலேருந்து விடுபட்டு இருக்கிறோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம், அவர் விழுந்தார் அவர் எழுந்தார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஈடுபட்டுட்டோம். நம்ம ஏதோ வகையில் ஈடுபடுறோம், அது பேர் விவகாரன்னு பேர். இப்போது அவர் விழுந்தாக்கா அவர் எழுந்தாக்கா எனக்கு ஒரு கவலையும் இல்லாமல் போகிறோம். ஆனால் நான் விழுந்து நான் எழுந்தேன்னா நான் உடம்பெல்லாம் கரெக்டாக இருந்தான்னு பார்த்துக்குவேன், செக் பண்ணிக்குவேன். இங்கெங்கே அடிபட்டுருதா இங்கே இருக்குதான்னு பார்த்து 2 தடவை நடந்து பார்த்து ஓகே அப்படின்னு நம்ம சரி பண்ணிக்கிறோம் இல்லையா. அப்போ கூட நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுது, இந்த உடம்பு தான் விழுந்தது, உடம்பு சரியாக இருக்குதா. கதவை திறக்கும்போது இந்த முழங்கால் முட்டிச்சு இடிச்சுது, கொஞ்சம் அரிப்பும் வலியும் இருக்குது. அப்படியே திறந்து பார்த்தோம்னா தோலுக்கு திறந்து கொஞ்சம் ரத்தம் வருது, சரி மருந்து போட்டுக்கலாம் அப்படின்னும்போது நானுங்கிற உணர்வு கூட இல்லை. ஏதோ கதவுக்கு கீழே சத்தம் போடுறதுனா 2 ட்ராப் ஆயில் விடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மருந்து போட்டுக்கிறோம்.
இந்த இந்த விவகாரங்கள் உடம்புது, இந்த துன்பம் உடம்புக்கு, இதை நான் இந்த மாதிரியாக சொல்லி இந்த விவகாரத்தை இதை சரி பண்ணிக்குவேன். பேனாக்கு இங்கு தீங்கு பண்ணால் பேனாக்கு இங்கு போட்டுக்கிறோம். இந்த உடம்புக்கு பசி வந்து சோறு வந்ததுன்னா உணவு போட்டுக்கிறோம். இப்படி போடும் பொழுது நாம் வந்து இதுதான் செய்கிறது, நான் அல்ல அப்படிங்கிறோம். அப்போது நான் யாருன்னு கேட்டால் அகர்த்தா, செய்தும் செய்யாதவன். ஏன் செய்தும் செய்த, மற்றவங்கெல்லாம் செய்ததாக சொல்கிறாங்க. அவர் பசிக்குதுன்னு சொன்னார், சாப்பிட்றாருன்னு. இவன் சொல்கிறான், இந்த உடம்புக்கு ஏதோ தேவைப்படுது, அதை நான் கொடுத்தேன். நாம் அப்படி செய்யும்போது நான் சாப்பிட்டேங்கிறோம். நம்மளே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வச்சுருக்கும்போது நம்ம உடம்புக்கு வேண்டியதெல்லாம் அவங்க வந்து குழா மூலம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்க்குறவங்களாம் உடம்பு குடிக்குது, அவர் சாப்பிட்றான்னு சொல்ல மாட்டேங்கிறார். குழா வழியாக கரைச்சி ஊற்றுறாங்க, இல்லைன்னா ப்ளட் வழியாக கொடுக்குறாங்க. அவர் உடம்பு குடிச்சிக்கிட்டு இருக்குது, சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறோம். அதை வீடியோ எடுத்து காக்கும்போது நான் சாப்பிடலை, இந்த உடம்பு சாப்பிடுது. யாரால் இப்படி சொல்ல முடியும்? இந்த இந்திரியங்கள் அது வேலையை பண்ணிகிட்ருக்குது, காது அதனுடைய வேலை பண்ணுது, வாய் அது வேலை பண்ணுதுன்னு சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறது இல்லை. நான் பேசினேன், நான் பேசவே இல்லை, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க, என் வாய் சொல்லிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் சில பேர் விளையாட்டு குழந்தையில் இருக்கும்பொழுது நான் அடிக்கலை, என் கை தான் அடிச்சுதுன்பா. அப்புறம் அவனை திருப்பி அடிச்சிடுவான், நான் அடிக்கலடா, இந்த கை தான் அடிச்சுது. குச்சியில் 2 அடி அடிச்சுட்டு நான் அடிக்கலை, குச்சி தான் அடிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? இந்த பிரகல்பிதம் என்று சொல்லக்கூடிய அனாதி காலத்தில் சரீர அபிமானம்னா இது நான் என்று நாம் அதை உறுதிப்படுத்திக்கிறோன்னா அப்பப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது இல்லை. சில சமயத்தில் நம்மளை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஒரு ஷூட்டிங் முடித்த உடனே அப்படி போய் உட்காந்துருவாங்க. அப்புறம் கண்ணாடியில் போய் பார்த்து எல்லாமே இருக்குதான்னு பார்த்து டச்சப் ஆர்டிஸ்ட் வந்து பார்க்குறான், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், ஓகே ஷார்ட் ரெடி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் வந்து அது மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறோமா? நான் மனிதன், நான் ஆண், இப்போ வந்து நான் ஆணாக நான் வெளியே போயிடணும் அப்படின்னு ஒவ்வொரு நாள் தூங்கி எழுந்துக்கும்போது நாம் வந்து உறுதி பண்ணிக்கிட்டா வரோம், இன்று நான் மறுபடியும் தேவதத்தனாக வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறது. உறுதிப்படுத்த முடியாத உறுதியாக இருக்குது. அது பேர் அபிமானம். அது பேர் அபிமானம். மானம்னா அளவு, அபிமானம்னா மாற்ற முடியாத அளவு. மற்ற அளவெல்லாம் கொஞ்சம் கூடி குறைச்சிக்கலாம், இந்த இது கூடியே குறையாது. திட்டவட்டமான அளவு பேர் அபிமானம் பேர் சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தை பார்ப்போம். கிரியமான இந்திரியைஹி கர்மணி அகம் கரோமி இதி அத்தியாத்ம நிஷ்டயா கிருதம் கர்மைவ கர்ம. இந்த இது அர்த்தம். கிரியமான இந்திரியைகி, இந்த இந்திரிய கூட்டங்கள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பிராணன், அந்த கரணம், மனம், இந்த புலன்கள், இந்த சரீரம், இதுதான் செயல்படுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. கிரியமான இந்திரியைகி, இந்திரியங்கள் தான் செயல்படுகின்றன, ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ டீச்சராக அதே மாதிரி பிளாக் உள்ள போட்டுறாங்க, கண்கள் தான் பார்க்கின்றன, உடல் தான் இது நடக்கிறது, வாய் தான் பேசுகிறது என்று. அப்புறம் அவங்கள வந்து நான் நடந்தேன், நான் பேசுன்னு மாற்றி பேசுவாங்க. சொல்லிக் கொடுக்கும்போது அது செய்துங்கிறாங்க. ஆனால் இவங்க நீங்கள் பேசுகிறீங்கன்னா நான் பேசினேங்பாங்க, நான் நடந்தேங்கிறாங்க. அறிவில் நமக்கு தெளிவாக தெரியுது, கிரியமான இந்திரியகி, நம்ம கண்ணு தான் இதை தப்பாக பார்த்துடுச்சு, நம்ம கண்ணாடி தொடச்சி போட்டிருக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சமயத்தில் தான் இந்த சரீரம் வந்து ஒரு கருவி. எப்படி வந்து ஒரு உளி தானாக போய் எதுவும் செதுக்கிறது இல்லை, ஆனால் தச்சன் கையில் இருந்ததுன்னா அது வந்து செதுக்குது. இப்போ தச்சங்கிறவன் இல்லைன்னா அந்த உளிக்கு எந்த விதமான கருமமும் கிடையாது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த உளி போன்றது தான் இந்த கண் காது போன்ற இந்திரியங்களும் உணர்வுகளும், இந்த அந்த கரணமும். அந்த கருவியை இந்த அகங்காரங்கிற வார்த்தை இருக்கிற வரைக்கும் தான் அது செயல்படும். அகங்காரத்தினுடைய செயலாக, கருவியாக அது இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது அந்த அகங்காரம் இந்த கருவியை பயன்படுத்துதோ அப்போ கர்மம் உண்டாகுது. எப்போ அகங்காரம் எப்படி சொல்லணும், இந்த கருவி தான் செய்கிறது அப்படின்னு செய்யணும். ஆனால் இந்த கருவியை பயன்படுத்தி நான் செய்கிறேன்னு சொல்கிறோம். இப்போ நானுங்கிறத நம்ம ஒட்ட வச்சுக்கிறோம். கண்ணு பார்க்குது, ஆனால் உள்ளேருந்து அகங்காரம் அதை கவனிக்கும்போது
நான் பார்த்தேன்னு சொல்லுது, கண் பார்த்தேன்னு சொல்ல மாட்டேங்க. ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்குதுன்னா, ஏன்னா கண் எதையும் பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் நான் உள்ளேருந்து கண்ணை திறந்து நான் தான் பார்க்குறேன். கண்ணை விட்டுட்டோம்னா தானாக முடியும். அதுக்கு ஏதாவது வேலை இருக்குதா? அப்போ தான் நீங்கள் உள்ளே ஆள் இல்லாத போது தானாக கண்ணு மூடுறது பார்க்கலாம். கிளாஸ் ரூமில் இது ரொம்ப சர்வச்சகதை. அப்போ உள்ள அகங்காரம் இருந்தால் தான் கண்ணை திறந்து பார்க்குது. மிஸ்டர் பீன்ஸு தூக்கத்தில் கார் ஓட்டிகிட்டு இருப்பான். அந்த தூக்கத்தை வராமல் இருக்கிறது கார் ஓட்டுறதுக்கு என்னென்ன பண்ணுவான் அந்த கண். அப்போ தான் அந்த கண் இந்திரியம்னு தெரியுது. கண்ணத்தில் பலார் நடிச்சுக்குவான், கிள்ளிக்குவான். அப்புறம் முடியாமல் ஒரு தீக்குச்சி எடுத்து கண் இமையில் வச்சு திறந்து வச்சுட்டு ஓட்டுவான். அப்போ கூட தூங்குவான் கண். இப்போ அவனுக்கு தெரியுது நான் தான் பார்ப்பவன், கண் வெறும் மெஷினு, இந்த மெஷினை கரெக்டாக பண்ண. மிஸ்டர் பீன்ஸ் தான் நமக்கெல்லாம் ஞானி. கர்மங்களை செய்வது இந்திரியங்கள், இதை நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு அவர் நம்மளை ஒரு வசையாக தான் திட்டுது இந்த உபனிஷத். கர்மணி அகம் கரோமி இது அத்தியாத்ம, அத்தியாத்மனா தன்மீது. நான் தான் அகம் கர்மி, அகம் கரோதி, இது நான் செய்கிறேன் என்று அந்த கர்மாணி, அந்த கர்மங்களின் மீது நான் செய்கிறேங்கிறத நாம் என்ன செய்கிறோன்னா அத்தியஸ்தம் செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதை ஆத்மாவின் மீது சுமத்தி பார்க்கிறத நிஷ்டாயா அப்படின்னு சொல்லுது. நிஷ்டனா நிலை நிறுத்துதல், நிஷ்டைனா நிலை நிறுத்துதல், பொருந்திதல், பொருத்துதல். கர்மணி இந்திரியகி கர்மனா இந்திரியகி, ஆனால் கர்மணி அகம் கரோமி இது, கர்மங்களை நான் செய்கிறேன் என்று அத்தியாத்ம நிஷ்டையா தன் மீதே ஒருவன் அறிகிறானே, அது கர்மைவ கர்ம. அந்த கர்மம் அவ்வாறு செய்யப்பட்ட கிருதம் கர்ம ஏவ கர்ம, அவ்வாறு செய்யப்பட்ட கிருதம் கர்மன அவ்வாறு செய்யப்பட்ட கர்மம் தான் கர்மம். கிருதம் கர்ம ஏவ கர்ம என்று சொல்கிறார். இப்போ கர்மம் செய்துட்டான், பாவ புண்ணை அனுபவிக்கிறான் அப்படின்னா எப்பொழுது இந்திரியம் செய்வதை, மனம் செய்வதை நான் செய்கிறேன் என்று எவன் சொல்லுகிறானோ, உணர்கிறானோ, அப்பொழுது அவன் கர்மம் செய்தவன் ஆகிறான். அப்போ கர்மத்திலேருந்து நீ தப்பிக்கணும். கர்ம யோகம் அப்படின்னு சொல்கிறாரே பகவான், அது எப்படி பண்ணுறதுன்னு, எல்லாவும் செய்யட்டும், அகங்காரமும் இருக்கட்டும், அகங்காரம் மனம் புத்தி சித்தத்தோடு பொருந்தட்டும், இந்திரியங்களோடு பொருந்தட்டும், ஆனால் அதை நான் செய்யவில்லை, இறைவனிட்ட கடமையாக நான் செய்கிறேன் என்று அவன் செய்கிறான். அது நிஷ்காமிய கர்மம் அப்படிங்கிறோம். காமிய கர்மம்னா அகங்காரம் தன்னுடைய சுயலாபத்திற்காக, தன் சுகத்துக்கத்திற்காக அதை செய்து. நிஷ்காமியம்னா அகங்காரத்துக்கு அதனாலே எந்த பலனும் இல்லை, இருந்தாலும் அது செய்து பலன் கருதாமல் செய்கின்ற ஒரு செயல். எவன் ஒருவன் கர்ம பலத்தின் மீது தியாகத்தை வைக்கிறானோ, கர்ம பலன் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவன் மனம் சமபுத்தியில் இருக்கிறதோ, அவன் செய்தும் செய்யாதவனாக இருக்கிறான். எப்படி செய்தவனாக இருக்கிறான்? அந்த ஆத்மாவை இந்த நான் கர்த்தா என்று அவன் முடிவு செய்து கொண்டு செய்யும் பொழுது தான் அந்த கர்மம் அவனுக்கு உரியதாகிறது. நான் கர்த்தாவல்ல, இந்திரியங்கள் செய்கிறது. இந்திரிய ரூபமாக இருக்கிற ஈஸ்வரன் செய்கிறார். இந்திரிய ரூபமாக இருக்கிறது அவர் தான், மனோரூபமாக இருப்பது அவர் தான். எல்லா விவகாரங்களுமே ஈஸ்வர விவகாரம் தான். அவர் சிருஷ்டி இதில் மட்டும் செய்யலை. என்னுடைய சரீரத்தில் இந்த எல்லா விவகாரங்களும் ஈஸ்வரை தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் பிரம்மமாக அதில் கலந்து கொள்ளாமல் சைதன்யம் மாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த உண்மையை நான் அறிந்து கொண்ட பிறகு நானும் அந்த பிரம்மம் தான், சுத்த சைதன்யம் தான். விவகாரம் தவிர்க்க முடியாமல் அனாதிகாலத்திலிருந்து என்னில் இருந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன் அப்படின்ற நிலை வரணும். அதுக்கு தான் இல்லாவிட்டாலும் இருப்பேன், இல்லாவிட்டாலும் இருப்பேன்றது திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறது. நிதித்தியாசனத்துக்கு வாழ்நாள் முழுக்க நாம் ஒரு முறையும் அது செய்தாகணும். கர்த்திருத்வ போக்திருத்வாதி அகங்காரதயா பந்த ரூபம் ஜன்மாதி காரணம் நித்ய நைமித்திக
யாக விரத தபோ தானாதிஷு பலான அபிசந்தானம் யத் தத் அகர்மக. அகர்மம் என்றால் என்ன? இப்போ கர்மத்தை பற்றி சொன்னார். எது இந்திரியங்கள் செய்தாலும் நான் செய்தேன், நான் பேசினேன், நான் யோசித்தேன், என்னால் செய்யப்பட்டது, எனக்கு உரியது இது, என் பங்கு இது என்று எப்பொழுதெல்லாம் நீ செய்கிறீங்களோ அதெல்லாம் கர்மமாக கருதப்படுகிறது. ஆனால் கர்த்திருத்துவ போக்திருத்துவாதி அகங்காரதையா பந்தரூதம் ஜன்மாதி காரணம். எப்போது ஒருவன் இது மாதிரி இந்திரியங்கள் செய்வதையும் மனம் செய்வதையும் நான் செய்கிறேன் என்று சொல்லி கர்த்திருத்துவம் என்ற ஒரு செயல் செய்பவனாகவும் போக்திருத்துவம் என்று சொல்லக்கூடிய அனுபவிப்பவனாகவும் ஞாத்திருத்துவம் என்று சொல்லக்கூடிய அறிபவனாகவும் தன்னை நினைத்து கொள்கிறானோ அது பேர் அகங்காரத்தையா. நான் செய்கிறேன், அகங்காரக. இதற்கு நான் தான் காரணம். காரக அப்படின்னு சொன்னோம்னாலே இந்த வெர்புக்கெல்லாம் வினை சொற்களுக்கு காரக அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வினைகள் தானே, தொழில் தானே. அறிதல் தொழில், செய்தல் தொழில், உணர்தல் தொழில். இந்த தொழில் ரூபமாக இருப்பதெல்லாமே தொழில் புரியும் இயங்கும் இருக்கின்ற விவகாரத்தில் இருக்கின்ற இந்த மாயா சக்தியில் உருவாக்கப்பட்ட இந்திரியங்கள் தானே. அதை நான் செய்கிறேன் என்று சொல்வது அகங்காரத்தையா. இப்போ யாரோ செய்தது நானுங்கிற ஒரு முத்திரையை நான் போட்டுக்கிறேன். அப்படி செய்வது தான் பந்த ரூபம் அப்படிங்கிறார். இது தான் உனக்கு பந்தம் என்று சொல்லப்படுகிறது. யுவர் பவுண்ட் டு தி பாடி, யுவர் பவுண்ட் டு தி வேர்ல்டு. இதெல்லாம் இந்த பைண்டிங்கே இதனால் தான் உண்டாகுது. இப்போ விவகாரம் செய்யுங்கள், விவகாரத்தை அந்த விவகாரமாக இருக்கின்ற புத்தி இந்திரியங்கள் தான் செய்கின்றது என்று விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார். அப்படி விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கிட்டு செய்யும் இல்லையா? அது பாட்டுக்கிட்டு செய்ய விட்டுட்டேன்னா அது அதர்மமே செய்யாது. கொஞ்சம் எண்ணி பாரு. இந்திரியங்கள் நான் கவனிக்கலைன்னா அது இஷ்டத்தை ஏதாவது செய்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல. நீ விட்டுப்பார். உன் உடம்பு அதன் பாட்டுக்கு தானே வேலை செய்யுது. நீ ஏதாவது சுவாசத்துக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணுறியா? நீ சர்க்குலேஷன் பண்ணுறது ஏதாவது ஒத்தாசை பண்ணுறியா? அது தர்மம் போல் தானே செய்துட்டுருக்குது. கொலஸ்ட்ரால் இருந்தால் அடைச்சிக்குது, சுத்தமாக இருந்தால் போகுது, அதனுடைய தர்மத்தைப்படி செய்யுது. இப்போ மனமும் புத்தியும் அகங்காரம் நீங்கிடுச்சுன்னா அது என்ன பண்ணணுங்கிறீங்க? அதன் போக்கில் தான் போகும். எதன் போக்கில் போகும்? குருவியாக இருந்ததுன்னா குருவி போக்கில் போகும், காக்காவாக இருந்தால் காக்கா போக்கில் போகும், தேவதத்தனா வாழ்வான். ஆனால் அங்கே தர்ம அதர்மம் இருக்குமா? அவன் அதர்மம் செய்வானா? அகங்காரம் ஒன்று தானே அதர்மத்துக்கு சாய்ஸை பயன்படுத்துது. இஃப் தெர் இஸ் நோ சூஸர், அங்கே உள்ள எந்த சூஸ் பண்ணுறவன் இல்லைன்னா அகங்காரம் என்ன பண்ணும்? சாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கும் பொழுது அது தர்மத்தில் தான் போகும். அதை திசை திருப்பி நான் வேண்டியதை தேடும் பொழுது தான் அதர்மங்கிறது ஒன்று உண்டாகுது. விட்டுட்டோம்னா அது குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டுருக்கு, குழந்தை மாதிரி செய்துகிட்ருக்கு. கர்த்திருத்துவ போக்திருத்துவாதி அகங்காரத்தையா, நான் தான் செய்கிறேன், நான் தான் அனுபவிக்கிறேன் என்கின்ற ஒரு உரிமை கொண்டாட்டம் தான் பந்த ரூபம். இப்போ ரொம்ப முக்திக்கு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டார். நான் செய்பவன் அல்ல, நான் அனுபவிப்பல்ல. செய்பவனெல்லாம் இறைவன், அனுபவிப்பெல்லாம் இறைவன். அவன் இறைவன் கொடுத்தது நான் அனுபவிக்கிறேன், இறைவன் சொன்னதை செய்கிறேன் அப்படின்னும்போது செய்பவனும் அவன் கர்மயோகியாக இருக்கிறான். செய்பவனும் இறைவன், அனுபவிப்பும் இறைவன் சொல்லும்போது ஞானி ஆயிடுறான். செய்தலையும் அனுபவித்தலையும் விடாமல் இருந்தால் அவன் கர்மயோகி. ஆனால் இறைவனை மட்டும் நீட்டிக்கிட்டு செய்பவன் நான், அனுபவிப்பவன் நான்னா ஜீவனாயிரான். அப்போ இறைவனை நம்ம வாழ்க்கையில் சேர்த்துக்கணும். அதுக்கு தான் குழந்தையிலேருந்தே இறை பக்தியை கொஞ்சம் சேர்த்துக்க சொல்கிறாங்க. படிப்படியாக அவன் சேர்த்துக்க அதிகப்படுத்திக்கிட்டே போகிறான். அப்போ அவனுக்கு ஒரு சரணாகதி தத்துவத்தையும் கைங்கரியங்கிற ஒரு மனநிலையும் அவனுக்கு வளர்க்கணும். வைஷ்ணவத்தில் அது ரொம்ப அடிப்படையாக சொல்லப்படுது. கைங்கரியம் நாம் செய்யறதெல்லாமே இறைவனுக்கு செய்கிற கைங்கரியமாக, பாத்திரம் துடைக்கிறதும் செருப்பை துடைக்கிறதும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதும். கோயிலுக்கு போயிட்டு சில பேர் செருப்பெல்லாம் கலைஞ்சிருந்தால் ஒருத்தர் அடிக்க வைப்பார், அது தெய்வ கைங்கரியங்கிறார். கோயிலுக்கு போயிட்டு நிறைய அங்கே கைங்கரியங்களை செய்வதற்கு அவரோட காத்திருக்கிறாங்க. கோயிலில் மட்டும் இல்லாமல் தன் வீடையும் கோயிலாக பார்த்து
தன் உடம்பையும் கோயிலாக பார்த்து இது கோயில் இருக்கக்கூடிய இடத்துல கைங்கரியம் இந்த செய்யும் பொழுது வி ஆர் இன்க்ளூடிங் ஈஸ்வரக. அதான் பதஞ்சலி ஈஸ்வர பிரணிதானத்துவார். சித்த விருத்தி நிரோதம் செய்யணும்னா ஈஸ்வரனை கூட கொஞ்சம் உள்ளே வச்சுக்கடா. பக்கத்தில் ஈஸ்வரன்கிற ஒரு சான்றோன் இருக்கும் பொழுது, அவன் பார்வையாளன் ஒருத்தர் இருக்கும் பொழுது, நேர்மையானவன் ஒருத்தர் இருக்கும்போது உன் அகங்காரம் என்ன பண்ணும்? ஒழுங்காக இருக்கும் இல்லையா? கடவுள் தெரியாமல் தானே தப்பு பண்ணிகிட்ருக்கிறார். கடவுளை எப்பவுமே இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா அதை தான் இந்த பந்த ரூபத்திலேருந்து விடுபடுவதற்கு கர்மயோகத்தை ரொம்ப அழகாக பகவான் நமக்கு சிபாரிசு பண்ணுறார். படிப்படியாக இந்த மனசில் ராகத்வேஷம் போயிடுச்சுன்னு சொன்னால் அகங்காரம் போயிடும். அகங்காரம் ஒன்று தான் ராகத்வேஷத்தை உண்டாகுது. அகங்காரம் இல்லாதத்தில் ராகம் எங்கே இருக்குது, துவேஷம் எங்கே இருக்குது? ஒருத்தன் உள்ளே இருக்கிற வரைக்கும் தானே அங்கே கோபமும் இருக்குது, விருப்பமும் இருக்குது. உள்ளே இருப்பவன் ஆனந்தமாக இருந்து நடக்குது நடக்கட்டும், வருவது வரட்டும், என்னென்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்திட்டு வாழ்க்கையை ஓட்டுவோம், உள்ளதை கொண்டு திருப்தியாக வாழ்வது என்று ஒருவன் வாழ்ந்து விட்டானா அவன் படிப்படியாக சித்த சுத்தி அடைகிறான். அவனுடைய பந்த நிவர்த்திக்கு வெகு தூரத்தில் இல்லை, அவனுக்கு ஞானம் ரொம்ப சீக்கிரமே கை வந்து விடும். அந்த பந்த ரூபம்தான் ஜன்மாதி காரணம். பிறப்பு இருப்பு என்று ஜன்மாதி என்றால் ஜன்மம் மரணம், ஆதின்னு போட்டால் அதையும் சேர்த்துக்கணும். இப்போ ஜன்மன் வச்சா அந்த ஷட் விகாரம்னு சொல்லக்கூடிய 6 விதமான ஒரு விகாரங்கள் இருக்குது இல்லையா? அந்த விகாரங்களும் ஷட் விகாரமும் இருக்காது. ஷட் ஊர்மிகள்னு சொல்லக்கூடிய மனதிலும் உடம்பிலும் பிராணலும் ஒன்றுகின்ற ஏற்றத்தாழ்வுகள், அந்த ஷட் ஊர்மிகள்ங்கிறோம். அந்த ஷட் விகாரமும் ஷட் ஊர்மியும் இதை வந்து ஜன்மாதிங்கிற வார்த்தையில் சொல்கிறார். இந்த ஜன்மாதி காரணமாக இருக்கின்ற பந்தத்தை நீக்கணும். சரி, இப்போது விவகாரம் இல்லாமல் நான் இருக்க முடியாது. நான் ஆத்மாவாக இருந்தால் நான் பிரம்மமாக இருந்திருக்கணும், நான் ஸ்வயம் திவேதத்தனாக இருந்திருக்கணும். ஆனால் நான் அனாதிகாரத்திலேருந்தே சரீரத்தில் இருப்பதனால நான் செய்பவன் அனுபவிப்பன் அறிபவனாக இருந்து தொலைக்கிறேன். அதனால் விவகாரத்தை இருக்கணும். என்ன பண்ணுறது? இப்போ அகங்காரத்தையும் வச்சுக்கணும். அகங்காரம் இல்லைன்னா விவகாரம் சரியாக நடக்காது. பக்தி பண்ணனாலும் அகங்காரம் வேணும், கர்மயோகத்துக்கும் அகங்காரம் வேணும், இந்த ஞானத்துக்கும் அகங்காரம் வேணும். அகங்காரம் தான் அகங்காரத்தை அழிப்பதற்கு வேண்டிய கருவியும் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு வழி சொல்கிறார். செய்தும் செய்யாதவனாக இரு, விவகாரத்திலிருந்தும் பாரமார்த்திகனாக இரு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நித்திய நைமித்திக யாக விரத தபோ தானாதிஷு இது போன்ற கர்மங்களை நீ செய்யுங்கிறார். நித்திய கர்மங்களை செய். நித்திய கர்மங்கள் என்ற நம்ம சொல்கிறோம் பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு ஒரு கிரகஸ்தனுக்கு சொல்கிறாங்க. நித்திய கர்மமாக அவன் அதை செய்கிறான். தேவ பூஜா, பித்ரு பூஜா, ரிஷி பூஜா, இதை 3 பண்ணுறான். ரிஷுரணம், ரிஷிகளுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் அவங்களுக்கு அவங்க எழுதின புக்கு படிக்கிறது தான் அவங்களுக்கு செய்கிற கடன் அடைக்கிறது. அப்புறம் எங்கே வியாசர் இருக்கிறாரு, அவர் போய் கடன் கொடுக்குறது. அவர் கொடுத்த விஷயத்தை நம்ம படித்தா போதும். மகாபாரதம் அது படிப்போம், அல்லது கொடுக்கப்பட்ட வேதத்தை படிப்போம். இது ரிஷி யஜ்ஞம். தேவ யஜ்ஞம் அன்றாடம் சிறிய பூஜை, ஒரு தழை, ஒரு வில்வம், ஒரு துளசி, வீட்டில் இருக்கக்கூடிய புஷ்பம், கொஞ்சம் தொய்யம், தண்ணீர் ஒரு ட்ராப்பு, அப்புறம் ஊதுவத்தி, ஆரத்தி, கற்பூர ஆரத்தி, இதெல்லாம் செய்தோம்னா இது ஒரு நித்திய கர்மாவாயிடுது. அன்றாடம் குளிக்கிறது, பொய் பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒழுக்கம். அதுவும் நித்திய கர்மம் தான். அது வந்து நித்திய கர்மா. நைமித்திகர்னா ஸ்பெஷல் டேஸ், அதுக்குன்னு ஒரு நிமித்த காரணமாக இன்றைக்கி ஏகாதசிங்க, ஓ அப்படிங்களா அப்படின்னு, இன்றைக்கி பிரதோஷங்க, ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒருத்தர் ஏன் இப்படி இருக்கிறாருன்னு கேட்டால் இன்றைக்கி அவர் ஏகாதசிங்க. இப்போ நிமித்தமாக ஒரு குறிப்பிட்ட நிமித்தத்தினால அவர் சாப்பிடாமல் இருக்கிறார். ஒரு கும்பிட்ட நிமித்தத்தில் ஒரு சாப்பிட்றார். இது ஏன் சாப்பிட்றாருங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால் மருந்து சாப்பிட்றாரு. ஓ அது நிமித்தமாகவா? அப்போ நிமித்த கர்மமும் செய்யணும். யாகம் போன்ற கர்மங்களை செய்யணும். யாகங்கிறது வேள்வி. வேள்விங்கிறது நாம் புரோகிதரை வச்சு நாம் செய்கின்ற யாகங்கள். நாம் பஞ்சமகா யாக்ஞங்கள் சொன்னோம் இல்லையா, அதுவும் யாகம்தான். அப்போது யாரையாவது கொண்டு செய்வது மட்டுமல்ல, நீயே செய்வதும் இருக்கிறது. அந்த யாகங்களை தான் பஞ்சமகா யஜ்ஞம். அதில் பித்ரு யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய பித்ருகளுக்காக நாம் செய்கின்ற தர்ப்பணங்கள், அது நைமித்திகமாக இருக்கலாம், தினமும் செய்யலாம். அப்புறம் பூத யஜ்ஞம், ஆத்ம யஜ்ஞம், சுற்றுப்புறத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் நாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவி செய்வது அன்றைய கர்மாவில் சேர்ந்துடுது, நித்திய கர்மா. இன்றைக்கி
பூனைக்கு பால் ஊற்றிட்டேன், பசுக்கு வந்து புல் போட்டுட்டேன், எங்களுக்கு ரெண்டும் இல்லை சார், செடிக்கு தண்ணி ஊற்றிட்டேன், எங்களுக்கு செடி கூட இல்லை சார், உன் வயிற்றுக்கு சோறு போடு, அதுவும் தான் யக்ஞந்தான். அப்போது அது ஆத்ம யக்ஞம். தனக்கும் செய்யணும், தன் உடம்பு பூதம்னு வச்சு பூத யக்ஞமாகவும் செய்யலாம். ஒன்று என்ன ஜாட அக்னிக்கு நம்ம ஒரு உணவு கொடுக்குறோம், அதை நம்ம பார்க்கும்போது அது ஒரு ஆட்டிடியூட் தானே. இதை நம்ம செய்யும்போது சொல்கிறாரு, பலான அனபிசந்தானம். பலான அபிசந்தானம் அப்படின்னா பற்று இல்லாமல், பலன் மீது பற்று இல்லாமல். அபிசந்தானம் பற்று, பலான அனபிசந்தானம்னா அதன் மீது பற்று இல்லாமல் இந்த காரியங்களை செய்யுங்கள். நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், யாகம், விரதம், தபசு, தானம், இது எல்லாமே பலனை கருதாமல். பலனை கருதாமல்னா பலனை முன்கூட்டி வைத்து செய்யாமல், செய்யும் பொழுதே ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு. இப்போ நித்திய கர்மம் செய்கிறான், இதில் என்ன பலன்? ஏங்க இதையே நீங்கள் தினமும் செய்துட்ருக்கீங்க, இதில் என்ன பலன்? தங்கம், இது நான் வந்து சந்தியாவந்தனம் பண்ணுறதோ, இந்த சமிதாதானம் பண்ணுறதோ, அக்னிஹோதம் பண்ணுறதோ, கோயிலுக்கு போகிறதோ ஏதோ பலன் கருதி இல்லைடா, செய்கிறதே நல்லா இருக்குடா. இது செய்யலனா தான் எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, நான் செய்ததில் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன், இதுக்கு மேலே ஒன்று வேணுமா? அப்போ கேட்குறாங்க, எங்களுக்கு கரும்பு சொக்கை வந்து ஒரு 2 டன் வேணுங்க, ஒரு மிஷின் நாங்கள் தேடிட்டுருக்குறோம், கிடைக்கல, என்ன பண்ணலாங்கிற? நான் ஒன்றா கூலி தரோம், மென்று அந்த குப்பையை தள்ளுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கரும்பு சக்கையில் பேப்பர் செய்கிறாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் பேப்பர், ரூபா நோட் அடிக்கிறதுக்கு பாண்ட் பேப்பர், இதெல்லாம் கரும்பு சக்கையில் தான் பண்ணுறாங்க. அதுக்கு எங்களுக்கு கரும்பு சக்கை எடுக்கிற மிஷின் இப்போ வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒரு 10 பேர் கொடுங்க. என்ன செய்யணுங்க? கரும்பை தின்னுட்டு சாரை மட்டும் உறிஞ்சிட்டு துப்புனீங்கன்னா போதாது. அவங்களுக்கு எதாவது பலன் மேலே இருக்குதா? கூலியெல்லாம் வேண்டாம் சார், சும்மாவே செய்துட்டு போகிறேன்னு சொல்கிறான்ல, கரும்பு தின்ன கூலி, அதுதான் கர்மயோகம். கர்ம செய்யறதுக்கு பகவான் கூலி தராரா? போங்க பகவான், செய்கிறதே ஆனந்தமாக இருக்குது எனக்கு. பகத் சேவை, குரு சேவை, ஜன சேவை, இந்த சேவையே எனக்கு ஆனந்தமாக இருக்குது, நீங்கள் வேறு பலன் தருங்க. அந்த மாதிரி ஆட்டிடியூட் தான் கர்மயோகம். அப்படி செய்தா அவன் சொல்கிறான், பலான அனபிசந்தானம், அதன் மீது பற்று இல்லாமல், பலன் மீது பற்று இல்லாமல். அது எப்படி பற்று இல்லாமல் அவன் செய்வான்? கர்மயோகியெல்லாம் பற்று இல்லாமல் செய்வான், அவன் சந்தோஷமாக செய்கிறான். கர்மியை விட கர்மட்டான் பேர். இந்த பலன் கருதி செய்கிறவன்லாம் முதல்ல ரேட் பேசிடுவான். முதல்ல செய்கிறதுக்கு முன்னாடியே, நீ இது கொடுப்பியா, நான் வேணா எனக்கு தோசை ஊற்றி தரேன், எனக்கு இது செய்து தருவியா, எனக்கு மேத்ஸ் எல்லாம் கணக்கு போட்டு வைக்கிறியா, நான் வேணா இது செய்து வைக்கிறேன் அப்படின்னு. எல்லாமே முன்கூட்டியே பலனை எதிர்பார்த்து தான் ஒன்று ஒன்று செய்கிறோம். பாயாசம் வச்சா கூட எப்படி எல்லாம் பாராட்டுவாங்களா அப்படின்ட்டு தான் நம்ம செய்கிறோம். ஆனால் இவன் செய்கிறான், செய்வதிலே ஆனந்தம். ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அலுப்பு இல்லாமல் அது ஆனந்தமாக செய்கிறோம். அதனால தான் விளையாட்டெல்லாம் நம்ம எவ்வளோ கடினமான உழைப்பு தெரியுங்களா? விளையாட்டு, ஜிம்முக்கு போகிறதோ, ஃபுட்பால் ஆடுறதோ, கிரிக்கெட் ஆடுறதோ, ஷட்டில் காக்கு ஆடுறதோ, யாருமே ஆடி முடித்தோடனே நம்ம கப்பு கொடுப்பாங்க, ஆடி முடிச்சோடனே சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்லாம் இல்லை. ஆடுறதே ஆனந்தம். இந்த வாழ்க்கையே ஆனந்தங்க. இது பெரிய விளையாட்டு. ஒரு ராணி தோற்று போவா, வெட்டிடுவாங்க, யானையை வெட்டிடலாம், ஃபோர்ட்டு நாசமாயிடலாம், குதிரையை வெட்டிடலாம், இன்னொருத்தர் வெட்டு, இதெல்லாம் விளையாட்டில் இருக்கிறது தான். வாழ்க்கை முழுக்க விளையாட்டு. அளப்பிலா ஆனந்தமுடையான். அவர் என்ன சொல்கிறாருங்க, நீர்மலி வேணின்னு ஒன்று வருமே, அளவிலா விளையாட்டுடையவன். அவர் எந்த மந்திரங்க ஆரம்பித்து கொடுங்க? ஓதற்கரியவன், உலகெல்லாம் அறிந்து உணர்ந்து ஓதற்கரியவன். உலகத்தெல்லாம் அறிஞ்சிட்டு வந்த கூட அவர் யாருன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் எல்லாம் தேடி பார்த்துட்டேன் சார், எங்கேயுமே கிடைக்கல அந்த மீன். அப்படி ஒருத்தன் உலகமெல்லாம் தேடுறான், அப்பவும் கூட கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. உலகெல்லாம் உணர்ந்து இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் நிலவிலாவிய நீர்மலி வேணியன், அதை நீங்கள் கற்பனை பண்ணு. அப்படி உலகத்தில் அவர் இல்லை, அதனால் தாராளமாக சொல்லிடலாம்.
தலையில் படிச்சடை வச்சுருக்கிறாராம், அப்புறம் நிலா வச்சுருக்கிறாராம். அதெல்லாம் என்ன ஒரு குறியீடு தானே. பஞ்சபூதங்கள் அவர் தான். கையில் அக்னி வச்சுருப்பார், அக்னி தத்துவம். டமருகம் அடிப்பார், அது சப்தம், ஆகாய தத்துவம். ஜடையை விரித்து ஆடுவார். அந்த விரித்து ஆடணுன்னா அதுக்கு ஒரு காற்று இருக்கணும் இல்லையா, அதனால் அது காற்று தத்துவம். ஜலம் கங்காதை. அப்போ நீர்மலி வேணியன். வேணின்னா தலைமுடி. நீர் கொட்டிக்கிட்டே இருக்குதான். அப்புறம் அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு பஞ்சபூதங்களுடைய கற்பனை தான் அது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன். அப்போ பிரகாசிக்கின்ற சூரியனும் இருக்கிறாரு, பிரதிபலனமாக இருக்கிற சந்திரனும் இருக்கிறார், ஆத்மாவும் இருக்கிறது, விவகாரமாக இருக்கிற புத்தியும் இருக்கிறது. எல்லா தத்துவத்தையும் அது நடராஜர்கிட்ட நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவர் அழகிலா விளையாட்டுடையவன். இவர் சிருஷ்டி ஸ்திதி லயம் திரோதனம் அனுக்கிரகம் இத்தனை அவர் ஓயாமல் செய்கிறார். ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறார், தோன்றுவதும் மறைவதும் எல்லாமே இருக்கிறார். இருந்தாலும் அவருக்கு சலிப்போ, அவருக்கு யாராவது கூலி கொடுக்குறாங்களோ, இதனால் எனக்கு இந்த லாபமும் இல்லை, அவர் ஹி என்ஜாய்ஸ். அதே ஒரு பேர் ஆனந்தமாக இருக்குது. ஏனென்றால் அவர் ஆனந்தத்தில் இருக்கிறவர், அவர் எதை செய்தாலும் ஆனந்தந்தான் அப்படின்னு பகவான் இருக்கிறது போல் நீ மிருடா பல அனபிசந்தானம் எத்து தத்து. எப்படி அவ்வாறு செய்யப்பட்டதோ, எந்த ஒன்று தத்துன்னா அது, எந்த அதுவோ அகர்மக அதுவே செய்தும் செய்யாதது அப்படின்னு செய்கிறோம். எப்படி கனவு கண்டும் காணாதவனாக இருக்கிறது. எவ்வளோ கனவுல ஆடி பாடி ஓடி உழைச்சி பாடுபட்டு கஷ்டப்பட்டாலும் எழுந்துக்கும்போது கொட்டாய் விட்டு சூப்பர் கனவு. அங்கே சுமந்த சுமையெல்லாம் சுமையாக தெரியுதா, தோல் வலிக்குதா? அங்கே தோலில் 20 கிலோ 30 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு நான் பார்க்குறேன் ரோட்டில் கூட. இந்த கையில் ஒரு பெரிய ஒரு பேகு, தோளில் ஒன்று வச்சுக்கிட்டு, இடுப்பில் ஒரு குழந்தை தூக்கிட்டு அப்படியே நடக்கிறாங்க. போகிற வரவங்கெல்லாம், அம்மா நான் கொஞ்சம் தூக்கிட்டு வரேன், நீ கொஞ்சம் இது கொடு, நான் அந்த பக்கம் தான் போகிறேன்னு சொல்லுவாங்களான்னு நான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பேன். யாரும் கேட்குறதில்ல. அவங்க ஒரு சுமையை தூக்கிட்டு போகிறாங்க தலையில். கண்ணுக்கு தெரியாத ஒரு சுமை தலையில் இருக்குது. உலகத்தில் இருக்க மற்றவங்க சுமை தெரியவே மாட்டேங்குது. இப்போ தூரத்தில் அந்த லேடியை நின்றுட்டு அப்புறம் பையை கீழே வச்சுட்டு, தலையில் இருக்கிறது கீழே வச்சுட்டு, அந்த குழந்தைய கொஞ்சம் நிற்க வச்சுட்டு அப்படியே இருக்குது. அது அம்மா அப்படின்னு உடனே சொல்லுது. அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு, அது கொஞ்சம் தண்ணி குடிச்சு மறுபடியும் தூக்கிட்டு சுமந்துட்டு போகிறான். இப்படி ஒரு சுமையாகவே இருக்குது. கனவில் எப்படி இருந்ததுன்னா, பகல் நினைவில் வந்த பிறகு அந்த சுமையெல்லாம் தெரியுதா? டேய் கனவில் நான் ரொம்ப தூரம் அவனை இடுப்பில் தூக்கிட்டு, பை 2 தூக்கிட்டு உங்கள் அப்பா வருவாரான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மனுஷன் வழக்கம் போல் வரலடா. கடைசியில் வீட்டுக்கு வந்த பிறகு 10 நிமிஷம் கழித்து வந்துருக்கார். உன்னை தேடிட்டு இருந்தாங்க 2 வீலரில் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு கனவில் சொல்கிறார். எந்த அலுப்பும் இல்லையே, ஆனந்தமாக தானே இருக்குது. அப்போது இந்த வாழ்க்கையும் அப்படி தானே இருக்கணும். அதனால தான் பகவான் எவ்வளோ சிருஷ்டி பண்ணி சிதிபதி லயம் பண்ணாலும் ஒரு ஆனந்தமாக பாம்பில் படுத்துட்ருக்கிறார். எல்லாம் அவருடைய கற்பனா சக்தி பண்ணிகிட்டு இருக்கு. அவர் தொப்புள்லேருந்து இந்த தாமரையில் இருக்கிற நான்முகன் அவர் சிருஷ்டி பண்ணிகிட்டு இருக்கிறார். அவர் யார்? அவர் தான் மாயாசக்தி, அவர் தான் பிரகஸ்பதி, அவர் தான் பிரஜாபதி, அவர் தான் எல்லாத்துக்குமே ஆரம்பம், சிருஷ்டிகர்த்தா. இந்திரியம் செய்து அப்படின்னு இவர் ஓய்வெடுக்கிறார். அவருடைய இந்திரியம் தான் பிரம்மா அப்படின்னு பார்த்துப்போம். சரி, இதோடு இன்றைக்கி பூர்த்தி செய்வோம். கர்த்திருத்வ போக்திருத்வாதி அகங்காரதயா பந்த ரூபம் ஜன்மாதி காரணம் நித்ய நைமித்திக யாக விரத தபோ தானாதிஷு பலானி அனபிசந்தானம் யத் தத் அகர்ம. சரி.